Hello everyone, welcome back to our channel. Manav Nasir. 11th standard biology pure science botany half-yearly examination December 2024 நாளை வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி எக்ஸாம் பாட்னி எக்ஸாம் நடத்தப்பட இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான 3 மார்க் கொஷின் பேங்க் தான் இது. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் முனிரா, இது ஒரு முக்கியமான 3 மார்க்கு. ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிராக்டிஸ், இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த இன்செக்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆன்ஜியோஸ்பர்ம், 5 மார்க், இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஆஃபேலியில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்கில் தான் கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ரைட் த சென்டர் பார்ட் ஆஃப் வுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அக்ரிகேட் ப்ரூட்டுக்கும் மல்டிபிள் ப்ரூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இது நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ஆர்என்ஏ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் மெசேஞ்சர் ஆர்என்ஏ. ஸோ அதுக்கு கீழே டிஆர்என்ஏ பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. டயக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க்லேருந்து நாளைக்கு கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக வரும். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் தரவாக படிச்சுட்டு போங்க. ரைட் அபவுட் த பேக்டின் இன் ப்ரொபேஸ் 1, இது ஒரு முக்கியமான வினா, நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய கொஷின் தான் நாளைக்கு எல்லாமே உங்களுக்கு அப்படியே வரும். ப்ளஸ் பியூர் சயின்ஸுக்கும் ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் த ஆர்டிஃபிஷியல் சீசனிங் ஆஃப் ஃபுட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி கேட்டஸ் ஆஃப் டைகாட்டு மோனோகாட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு நல்லா படிச்சுக்கோங்க. டூ யூ அக்ரி ஸ்டேட்மெண்ட் ப்ரையோபைட் நீட் டு வாட்டர் ஃபர்டிலைசேஷன் ஃபார் ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர், இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சின், இது ரொம்ப முக்கியம். ஒரு 5 பாயிண்ட் பக்கம் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விச் தட் சர்டைன் பிளான்ட் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ், காமன் கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பியூர் சயின்ஸ்காரங்களும் சரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் சரி சிம்பிளாக அந்த பிளான்ட் செல் டயக்ராம் நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இட் இஸ் ஏ டபுள் ஸ்டாண்டர்டு, இது சிங்கிள் ஸ்டாண்டர்டு. It has a deoxyribonucleic sugar, it has a ribose sugar, it contains nitrogen base such as adenine, guanine, thymine, cytosine. It contains nitrogen base such as adenine, guanine, cytosine, uracil. It is stable molecule, it is unstable molecule. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அதே மாதிரி where will you place the plant which contain 2 cotyledons cup shaped thalamus, symbodial branching monopodial branching உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா describe the different type of steel, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு கீழே ப்ரோட்டோ ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கும். ஸ்டீல் கொஷின் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின் பியூர் சயின்ஸ்க்கு. ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். இப்போ பியூர் சயின்ஸ்காரங்க இதை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேங்க் நாளைக்கு இந்த கொஷின் பேங்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மைட்டோகாண்ட்ரியா இஸ் கால்டு பவர் ஹவுசஸ் ஆஃப் செல், வை, கிவ் த ரீசன். ஸோ இதோட கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஒரு 10 கொஷின் தான் கொடுத்துருக்கேன், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போங்க. 5 மார்க்காகவும் கேட்கலாம், 2 மார்க்காகவும் கேட்கலாம், 3 மார்க்காகவும் கேட்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.